ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலையிலேயே எந்திரிச்சாச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் கும்மிடிப்பூண்டிக்கு வந்தேன். வந்ததும் இது ஃபஸ்ட்டு வாரம் பாப்பாவுக்கு. சரின்னு இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். எப்போவுமே கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும்தான் போவேன் நான் சர்ச்சுக்கு. இப்போ வந்துட்டு பாப்பா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என் மனசில் வந்து நிறைய குழப்பம் இருந்துச்சு, நிறைய பயம் இருந்துச்சு. அந்த பயத்துக்கெலாம் நான் ஒரு வேண்டுதலாக நிறைய வச்சுருந்தேன். அது எல்லாமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லதே நடந்ததுனால நம்ம வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தண்ணியெலாம் சுட வச்சாச்சு. வெளியில் எழுந்துச்சி வந்து பார்த்தோம்னா அப்போ தான் விடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த பானையில் தான் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய பானை அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து 3 பேர் குளிக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து வெளியில் வந்து அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை மழை வந்துக்கிட்டே இருக்குது, விறகு நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குண்டானில் தான் தண்ணி வைக்கிறோம். அதில் 3 பேர், நான், அத்தை, தம்பி 3 பேரும் குளிச்சுட்டோம் காலையிலேயே. பாப்பாவுக்கு வந்து நேற்று ஈவினிங் தான் ஊற்றி விட்டாங்க. அதனால் உடம்புலாம் சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு பாப்பாவையும் கிளப்பியாச்சு. அத்தை வந்து பாப்பாவை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நானும் தம்பியும் பின்னாடி பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அத்தைக்கு வந்து சர்ச்சில் வந்து திருவிருந்து கொடுத்தாங்க. ஏன்னா மாதத்தில் நாள் அப்படின்றதுனால. நாங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுக்காததுனால எங்களுக்கு வந்து அது கிடையாது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குள்ளே எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். இந்த வருஷத்தோட எண்டில் எப்படியும் ஞானஸ்தானம் எடுத்துணுன்னு முடிவு பண்ணியாச்சு. பார்ப்போம், கடவுள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எடுக்க வைக்கிறாங்களா இல்லை அடுத்த வருஷம் தான் முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடையில் வந்துட்டு வாங்க எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணி எடுத்துட்டான். அதுவும் இல்லாமல் நான் பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்ததுனால அந்த கடையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க அத்தை. ஆட்டோ வர்றதுக்குமே லேட் ஆயிடுச்சு. மாமாலாம் வரலையான்னு கேட்பீங்க. மாமா வந்து காய்கறி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் வாரம் வாரம் நம்ம மட்டும்தான் வருவோம். அவங்க கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த மாதிரி திருவிருந்து டைமில் தான் மாமாலாம் வருவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்குமே ஞாபகம் இல்லை, அதனால் மாமாவை கூப்பிடல. தம்பி வந்து அங்கே சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கான ரீசன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ரொம்ப வீடியோ போட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரெக்னென்ட் டைமில் வீடியோ ஏன் போடுறீங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோலாம் போடாமல் இருந்தேன். அதுவும் இல்லாமல் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அம்மா வீட்டில் தான் இருந்தேன் 1 மாதம். ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்ததுனால என்னால் அங்கே வீடியோ போடவே முடியல. அதுவும் இல்லாமல் அங்கே டவரும் கிடைக்காது. எவ்வளோ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் சீக்கிரமாக அப்லோட் ஆகாது. அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ வந்து நம்ம கும்மிடிப்பூண்டிக்கு வந்து செட்டில் ஆனதுனால இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு சந்தோஷமாக நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இனி நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய சேஞ்சஸாக கூட இருக்கும். அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட கண்டினியூஸாக வீடியோவில் நான் சொல்கிறேன். இனிமேல் வீடியோ வந்து தொடர்ந்து வரும். லைஃப் ஸ்டோரி வந்து பார்ட் 4ஓடு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணுற விதமாக அடுத்தடுத்த பார்ட் வந்து நான் போடலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ மறுபடியும் கும்மிடிப்பூண்டியில் வந்து நம்ம செட்டில் ஆனதுனால இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரும். நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.